அன்பிற்கினியவர்களுக்கு வணக்கம். தஞ்சையிலிருந்து உங்கள் வி. சிவா. இந்த இன்றைய சிறுகதை தேடி வந்த செல்வம். அன்று பிருந்தா கெமிக்கல்ஸ் கம்பெனியின் மீட்டிங் ஹால் மணக்கோலத்தில் மகிழ்ந்திருந்தது. 35 ஆண்டுகளாக சொந்த மகளாக பாவித்து வளர்த்த பிருந்தா கெமிக்கல்ஸை ஏற்றுமதி நிறுவனமாக மாற்றிய பெரியவர் சீனிவாசன் ஓய்வு பெறுகிறார். அவருக்கு பிரிவு உபச்சார விழா. சக ஊழியர்கள் இதனால் தான் சோகத்தை சொந்தம் கொண்டாடி கொண்டிருந்தார்கள். நிறுவனத்திடமிருந்து சீனிவாசன் இதுவரை எதையும் எதிர்பார்த்ததில்லை. விசுவாசம் என்ற வார்த்தைக்கு அவரே விளக்கம். மறைந்த முதலாளி தியாகராஜன் முதல் தற்போதைய முதலாளி அவர் மகன் ராம்குமார் வரை சீனிவாசனை பெரியவர் என்றே அழைப்பார்கள். ஏன் குர்கா கூட அப்படித்தான் கூப்பிடுவான். ஊழியர் பிரச்சனை என்று இதுவரை அங்கு ஏற்பட்டதில்லை. சிறு சிறு பிரச்சனைகளை சீனிவாசனை முன்னின்று யாருக்கும் பாதகம் வராமல் முடித்து விடுவார். பிருந்தா கெமிக்கல்ஸின் ஊழியர்கள் யாராவது ரிட்டையர்மெண்ட் ஆனால் முதலாளியை நேரில் வந்து கலந்து கொண்டு ஓய்வு பெறுவருக்கு எதிர்பாராத பெரும்பரிசை வழங்கி ஊழியர்களை வியப்பில் ஆழ்த்துவார். மணி 5:15. பட்டு வேஷ்டி ரோஜா மாலை சகிதமாய் மேடையில் சீனிவாசன். மேலாளர் சீனிவாசனை வெகுவாக பாராட்டி கொண்டிருந்தார். மேலாளர் ஆறுமுகத்தின் பேச்சையே ஊழியர்களின் கவனமாக கவனித்துக் கொண்டிருந்ததால் பெரியவர் சீனிவாசன் ஏதோ அவஸ்தையில் நெளிந்து கொண்டிருந்ததை யாருமே கவனிக்கவில்லை. இங்க பாருங்க, இதுல வெட்கப்பட எதுவும் இல்லை. ஏன்னா அந்த கம்பெனிக்காக நீங்க நாயா உழைச்சிருக்கீங்க. கமலம் டிஃபன் பரிமாறிக்கொண்டே சீனிவாசனிடம் சொல்லி கொண்டிருந்தார். அது கில்லடி கமலம், நான் எப்படி போய் முதலாளி கிட்ட கேட்கறது? பெரிய முதலாளியா இருந்தா கூட பரவாயில்லை. சுஜாதா படிப்புக்கு ஏற்றபடி வேற ஏதாவது கம்பெனிலே அவர் முடிக்கும் முன் அவளே, ஏங்க வேலை கிடைக்கிறதே குதிரை கொம்பா இருக்கு, நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு நல்ல வாய்ப்பு, வரதட்சணை கொடுத்து கல்யாணம் பண்ணி கொடுக்கிற நிலைமையிலையா நம்ம இருக்கோம் என்றார். சற்றே குழம்பினார் சீனிவாசன். கமலமே தொடர்ந்து, கட்டிக்கிட்டு போறவனாவது சந்தோஷமாக வச்சுக்குவான்ல, அது சரி கமலம், எப்படி அவர்கிட்ட போய் மென்று விளங்கினார் இட்லியோடு சேர்த்து. ஏங்க ரிட்டையர்மெண்ட் ஆகிற உங்களுக்கு முதலாளி ஏதாவது ஒரு அன்பளிப்பு கொடுப்பார் இல்ல? அந்த சமயம் பார்த்து, ஐயா எனக்கு அன்பளிப்பு எதுவும் வேண்டாம், என்னோட மகள் சுஜாதாவுக்கு ஒரு வேலை கொடுத்துடுங்க அப்படின்னு சொல்லிடுங்க, வரணும் எளிதா கிடைக்கும்ல. கமலத்தோட யோசனை சீனிவாசனை யோசிக்க வைத்தது. விளைவு, சுஜாதா எழுதி கொடுத்த அப்ளிகேஷன் கூட சுமந்தபடி உட்கார்ந்திருந்தார். நிழல் கொடு அப்ளிகேஷனை என்றால் நிஜம் வேண்டாம் என்கிறது. திடீரென அங்கு பரபரப்பு. முதலாளி ராம்குமார் சுருட்டை முடியுடன் நல்ல உயரமாக ஹாலில் நுழைந்து கொண்டிருந்தான். பேசிக் கொண்டிருந்த மேலாளர் ஆறுமுகம் ஓடி வந்து ரோஜா மாலையை ராம்குமார் கழுத்தில் கொடுத்துவிட்டு ராம்குமாரை அழைத்துச் சென்று மேடையில் இருத்தி வைத்தான். சீனிவாசன் எழுந்து வணக்கம் தெரிவித்துக் கொண்டார். என்ன பெரியவரே, அவசியம் நீங்க ஓய்வு பெறதான் வேண்டுமா? அவன் கேள்வியில் அன்பும் ஆதங்கமும் 50-50% இருந்தது. அது இல்லைங்க தம்பி, மன வலிமையை போல உடல் வலிமையும் முக்கியமாச்சு, அதனாலதான் யோசிக்கிறேன். எப்படி இருந்தாலும் ரிட்டையர்மெண்ட்டுங்கிறது எல்லாருக்கும் உள்ளது தானே என்றார். சரியான சந்தர்ப்பம். அதுக்குத்தான் என்னோட இடத்தை நிரப்ப என் மகளுக்கு உங்க கம்பெனியில வேலை கொடுத்துடுங்க முதலாளி. கமலம் அருகில் இருந்திருந்தால் பட்டுன்னு இப்படி சொல்லிடுங்கன்னு சொல்லியாவது கொடுத்திருப்பாள். பெரியவர் தவித்தார். தன்மானம் தடுத்தது. ராம்குமார் பேசத் தொடங்கினான். பெரியவர் அதிரத் தொடங்கினார். பிருந்தா கெமிக்கல்ஸ் என் அன்பு உள்ள ஊழியர்களே, பெரியவர் அவர்கள் இன்று ஓய்வு பெறப் போகிறார். அவர்தான் பிருந்தா கெமிக்கல்ஸின் ஆணிவேர். என் அப்பாவோட காலத்திலேயும் சரி, இப்போதும் சரி, அவர் ஆற்றிய சேவை மகத்தானது. குழந்தாய் பிறந்த கெமிக்கல்ஸை வளர்த்து ஆளாக்கி பருவ பெண்ணாக்கிய பெருமையை பிருந்தாவுக்கு சூட்டி பொருளாதாரத்தை எங்கள் குடும்பத்துக்கு தேடித் தந்தவர். உடல் அளவில் தான் ஓய்வு பெற போகிறாரே தவிர மனதளவில் அல்ல. எப்போதும் அவர் ஆலோசனைகள் ஏற்றுக்கொள்ளப்படும். அதனால் வழக்கமாக எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டதை போல பெரியவருக்கு அன்பளிப்பு ஏதும் கொடுக்க போவதில்லை என்று சற்று நிறுத்தி சோடாவால் தொண்டை ஈரமாக்கி கொண்டான். ஊழியர்களிடத்தில் பரபரப்பு. அனைவர் முகத்திலும் கேள்விக்குறியும் ஆச்சரியக்குறியும் அடைக்கலம் பெற்றிருந்தன. சீனிவாசனே தன்னைத்தானே நொந்து கொண்டார். எப்பேற்பட்ட மதிப்பும் மரியாதையும் அன்பும் வைத்திருக்கிறார் முதலாளி. கடைசி நேரத்தில் எல்லாத்தையும் சிதைச்சிட பார்த்தேனே. சுஜாவுக்கு வேலையே கிடைக்கலன்னாலும், ஏன் கல்யாணமே ஆகலாம போனா கூட பரவாயில்லை, முதலாளியிடம் கையேந்த கூடாது. சீனிவாசன் கடைசி வரை பெரியவராக இருக்க வேண்டும் என்ற தீர்மானத்துடன் அவசரமாக
அப்ளிகேஷனை எடுத்து மேஜைக்கு கீழ் இருந்த கூடையில் கிழித்து போட்டார். ராம்குமார் தொடர்ந்தான். மாறாக அன்பளிப்பை அவரிடமிருந்து பெறப்போகிறேன், விரும்புகிறேன். ஆமாம், அவர் மகள் சுஜாதாவை பரிசாக பெற விரும்புகிறேன், பெரியவரின் முழு சம்மதத்தோட என்று சொல்லி நிறுத்தினான் ராம்குமார். ஊழியர்களிடையே ஆனந்த கரகோஷம். சீனிவாசன் சந்தோஷத்தில் அப்படியே கரைந்து போய் கொண்டிருந்தார். நன்றி. இந்த சிறுகதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னுடைய அடுத்தடுத்த கதைகள் உங்களை சேரும். அன்புடன் நன்றி.